அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பழைய சொசைட்டியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். மீனா வந்து கையில் வாட்ச் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. நேரம் வந்து உள்ளே வந்து செந்தில் வராரு. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இந்த வாட்ச் உனக்கு தான் இருந்தால் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தான் வாங்கினேன். எங்கள் அப்பாவோட பிறந்தநாளுக்கு நான் பரிசாக கொடுக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் காலையில் தான் கோயில் என்னென்ன நடந்துச்சு நீ தான் பார்த்தில்ல. இனிமேல் இந்த வாட்ச் அவருக்கு நான் எங்கே கொடுக்க போய், அதனால தான் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறேன். இப்போ என்ன, உனக்கு உங்கள் அப்பா கிட்ட வாட்ச் கொடுக்கணும் அப்படி தானே, அவங்க அப்பா நேரில் பார்க்கணும். சரி வா போகலாம் அப்படின்ட்டு நானே இன்றைக்கி ஒன்று ஆஃபீஸில் விட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் கரெக்டாக பார்த்தா மீனாவோட வீட்டுக்கிட்டே போய் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி நீ ஆசைப்பட்டில, அதனால் நீயே நேரில் போய் உங்கள் அப்பா கிட்ட வாட்ச் கொடுத்துட்டு வா, கண்டிப்பாக உங்கள் அப்பா வாங்குவார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, காலையில் கோயில் அந்த கற்றுனாரே நம்ம வசவாக வந்தார், அது எப்படி வாங்குவார்னே. போ மீனா, அதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவார் அப்படிங்கிறாங்க. சரி வா நீ வா அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க. நான் வரலப்பா, நான் எதுக்கு, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. மீனா மட்டும் உள்ளே போகிறாங்க. போய் பேசுகிறாங்க அவங்க அப்பா கிட்டக்க. வாயை மூடு, யார் கேட்ட அப்பான்னு சொல்லி வந்தேன். எல்லோரும் என்ன ரவிசான்னு மரியாதையாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடனா அந்த மளிகை கடைக்காரன் என்ன ஓடி போன அப்பா, மீனாவோட அப்பா தானே நீங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலம் கூப்பிட்றாங்க எல்லாருமே. இப்போ உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதே எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன்னை எங்கே போய் தலை முழுக்கவோ, எந்த கடலில் போய் நான் குளித்து தலையை முழுகவோன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இதை பிடிங்க அதை பிடிங்கன்னு உணவு வந்து கொடுத்துட்ருக்க. நீ கொடுத்த இதை நான் வாங்கிடுவேனா? வெக்கமா இல்லை? கதவை மூடி வை, உனையே கதவை திறந்து போட சொன்னது. கதவை திறந்து போட்டனா கண்ட நாயெல்லாம் உள்ளே வருது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு 2 வருஷம் உழுது. சரிப்பா, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போனேன், அவ்வளோதானே, நான் போகிறேன். நீ என்னத்தை நீங்கள் 50வது பிறந்தநாள் அப்போ நான் கொடுத்த பரிசை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்கன்னு சொல்லி நான் ஆசையோடு வந்தேன். ஆனால் நம்ம போன வருஷம் சொன்னோம் ஞாபகம் இருக்கா, நம்ம பிறந்தநாள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம், கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை கிடச்சிரும், நான் என்னோட மாத சம்பளத்தில் வாங்கி கொடுப்பேன். இல்லை, அது ஆசையோடு தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா, இனிமேல் நான் உள்ளே வரமாட்டேன், இனிமேல் உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அழுதுட்டு வெளியில் போயிடுறாங்க. போனால் செந்தில் வெளியில் நிற்கிறாங்க. பார்த்துட்டு செந்தில் சொல்கிறாங்க, மீனா நான் வாட்சை கேட்ச் பண்ணிட்டேன், இங்கே பாரு உடையவே இல்லை, ரொம்ப பத்திரமா இருக்குது பற்றியா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப அழுகையாக வருது. சரி விடு மீனா, அவர் என்னத்தையே மனசு மாறிடுவார்னு நினச்சி அவனை கூட்டிகிட்டு வந்தேன். இன்னும் அதோட கோவத்தோடு தான் இருக்கார் போலக்கு. சரி விடு, எப்படினாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவருக்கு மனசு மாறதான் செய்யும் அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து ஆறுதல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. வீட்டில் வந்து மயில் உள்ள ரூமில் இருக்காங்க. அதுக்கடுத்து மயிலோட அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. பாண்டியனும் கோமதி இருக்காங்க. வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மயிலோட அம்மா கேட்குறாங்க. நல்லாயிருக்கோம், என்ன இந்த பக்கம் திடீர்னு அப்படின்னு. இல்லை, மயிலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா, அதான் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போவோன்னு சொல்லி வந்தேனே. ஓ அப்படியா, ஆமாம் தலைவலிக்குன்னு சொன்னான். எங்கே இருக்கா மயில் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் உள்ள ரூம்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி நான் போய் பார்த்துக்கிறேன்ட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. என்ன மயில் இப்போ எப்படி இருக்குது, என்னாச்சு திடீர்னு? இல்லைம்மா, முந்தானத்து நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் தூங்காமே இருந்தேனா, அதனால தான் ரொம்ப அப்படியே தலை வலிக்குதுமானே. சரி என்ன தான் விஷயம், இப்போ என்ன தான் நடந்திருக்குனே, மாப்பிள்ளைக்கிட்ட சொன்னீங்க சொல்லலேனே. அது வந்தாருமா, அவர் வர்றாரு, உள்ளே வராரு, என்னை பார்க்குறாரு, என்னை தொட்டு பார்க்குறாரு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்கலாம் செய்கிறாருமா. ஆனால் நான் வருத்தமாக இருக்கேங்கிறது மட்டும் ஏமோ அவருக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எதனால் வருத்தமாக இருக்கேன் என்னன்னு அது எதையுமே விசாரிக்கவே மாட்டேங்கிறாருமா. அதனால் கோவம் வந்துச்சா, நேற்று நைட்டு உட்காந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை வந்து பாசமாகவே நடத்த மாட்டேங்கிறீங்க, யாருமே ஏன் அக்கறையாக இருக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டில் இருக்க எல்லோரும் வையிறாங்க என்ன, ஆனால் நீங்கள் என்னன்னு கூட என்னை கேட்க மாட்டேங்கிறீங்க, எனக்காக பேச மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா வஞ்சிட்டேம்மா நான். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒன்றை பாசமாக இருக்கேன், அது எப்படி நிரூபிக்கிறதுன்னு கேட்டாரா. நான் வந்து பாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை ஹனிமூன் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேம்மா. அவர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா நான் பேசுனதெல்லாம் கரெக்டு தானே, இல்லை எதுவும் தப்பு இருக்கானே? தப்பே எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் பேசியிருக்கேன். சரி நீ பேசுனதோட நானும் சூட்டாக வெளியில் போய் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட போய் ஹனிமூன் டூரை பொறுத்தி என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து இவங்க வெளியில் போயிடுறாங்க. வாங்க சம்பந்தி உட்காருங்க, ஏதாவது குடிக்கிறீங்களா? நீ இல்லை, இப்போ தான் நான் வீட்டில் குடிச்சிட்டு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே. சரி எங்கள் தூரத்தில் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, என் பெரியப்பா பையன் இருக்கேன் ஒருத்தன். அவன் வந்து இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சிலாம் வச்சு நடத்துகிறானா. அவன் வந்து இந்த இப்போ ஒரு பேக்கேஜ் வந்திருக்கான், ஊட்டி கொடைக்கானல் சேலம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பு இருக்கான். அதுக்கு தான் கேட்டுகிட்டு இருந்தான். சரி நானும் இவங்களை அனுப்புவேன்னு பார்த்தேன். உங்ககிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கேன் சம்பந்தி, நீங்களும் இருந்தாங்கிறீங்க. சரி நம்மளாக தான் அனுப்புவோமே, காசு பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எவ்வளோ சமட்டானாலும் நாங்களே பார்த்துக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து அனுப்பட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அடுத்த மாதம் போகலான்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு பாண்டியன் சொல்லாரு. சொன்னீங்க அடுத்த மாதம் போகலான்னு சொல்லி, ஆனால் கல்யாணமான சின்னஞ்சிறுசுக கல்யாணம் சூடோடு போனால் தான் நல்லாயிருக்கும், பிறகு அதுக போடுறாங்க நம்ம மட்டும் போலையே அப்படின்னு சொல்லி ஏக்கமாக இருக்கும்ல. நான் இப்போ அனுப்புகிறேன், நீங்கள் அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் அனுப்பிக்கோங்க அப்படிங்கிறாங்க. கோமதி வந்துட்டு எங்களுக்கு காசு பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கலை, சரவணனோட ஆஃபீஸை பற்றி தான் யோசிக்கிறோம், எனக்கு லீவ் கிடைக்குமா என்னமோ தான் நாங்கள் யோசித்தோம் அப்படிங்கிறாங்க. வேலை யாருக்கு தான் இல்லை சம்பந்தி, எல்லாருக்கும் வேலை இருக்க தான் செய்யுது, நம்ம தான் என்ஜாய் பண்ணணும்னா வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு போகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வர சொல்லுங்கள் அவங்களையே.
நெக்ஸ்ட்டு மயிலை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் மாமனார் மாமியார் கிட்டக்க நான் இப்படியே பேசி சம்மதம் வாங்கிட்டேன். அதனால் மாப்பிள்ளைய கண்டிப்பாக டூர் கூட்டிகிட்டு போ. கூட்டிகிட்டு வந்த கொஞ்ச நாள் தான், அந்த 10 நாள் 5 நாள் தான் உனக்கு கணக்கு. அதில் திருப்பி நீங்கள் வரும்போது மாப்பிள்ளை நீ பேசுனா என்ன பேசுகிற, ஏது கேட்குறீ, என்னவா எதுனாலும் நீ சொன்னது செய்யணும். ஒரு துரும்பு அசைக்கிறதா இருந்தால் கூட உன்னை கேட்டு தான் அவர் தூக்கி வைக்கணும். அந்த அளவுக்கு நீ அவரை பிடிச்சி உன் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்க. இந்த பொம்மை நட்டத்தில் பொம்மை வந்து இப்படி அப்படின்னு ஆட்டினா நம்ம இஷ்டத்துக்கு தான் ஆடும் பாரு. அது மாதிரி நீ மாப்பிள்ளைய வந்து நல்லா உன் கைக்குள்ளே போட்டு வைக்கணும். அது உன் சாமர்த்தியம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செந்திலையும் கதிரையும் காட்டுறாங்க. என்னண்ணே ரொம்ப பலத்த சிந்தனையோடு வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி செந்தில கேட்குறாங்க. அதுவாடா 2 நாளைக்கு முன்னாடி மீனோட அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், 50வது பிறந்த நாள்லடா. சரின்னு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே அர்ச்சனையும் பண்ணி முடிச்சாச்சு. அப்போன்னு பார்த்து மீனோட அப்பாவை பார்த்தோம். அவர் எங்களே போட்டு அர்ச்சனை பண்ணி வாங்குன்னு வாங்கிட்டாரு. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. சரி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா மீனை ஒரு வாட்ச் கொடுத்தா. அவங்க அப்பாவுக்கு வாங்கின வாட்சான். நான் அதை பேசாமல் வாங்கி கையில் கட்டிட்டு செவனேன்னு என் வேலையை பார்க்க போயிருக்கணும். நான் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு வாங்கின வாட்ச் தானே, நீயே கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு வர கூட்டிகிட்டு போனேன்னா அங்கேயும் போனால் அவங்க அப்பா வாங்குன்னு வாங்கிட்டா. பாவுண்டா மீனா, என்னை கல்யாணம் பண்ணதுனால வர வழியில் ஃபுல்லாக அழுதுகிட்டே வந்தாடா. என்னால் பாவுண்டா ரொம்ப கஷ்டப்படுறாடா. அவளுக்காக நான் ஏதாவது செய்யணுண்டே. ஏன்னா அந்த ஆளுக்கு என்னம்மா இப்படி அவர் மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட அண்ணி இந்த அளவுக்கு சந்தோஷமாக உங்க கூட வாழ்கிற மாதிரி வாழ முடியுமா? அண்ணி உங்க கூட சந்தோஷமாக தானே இருக்காங்க. அப்புறம் என்ன அந்த ஆளுக்குன்னே. டேய் அவர் வீட்டில் எல்லோரும் கவர்மெண்ட் வேலைடா. அதனால் நானும் ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் என்னாரும் அந்த ஆளுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துருக்குண்டா. அதனால நான் என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிறேனே. என்னண்ணே நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிறேனே. ஆமாடா, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டே வர்றேன். பேசாமல் படித்து ஏதாவது ஒரு பரீட்சை எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போயெல்லாம் நினைக்கிறேன்டாண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே. நீ அன்னிக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பறிஞ்சு பேசுகிற பற்றியா, அதுவே பெரிய விஷயம்னே. இல்லைடா, எனக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. அவளுக்காக கண்டிப்பாக படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவேண்டா. அவங்க அம்மா அப்பா நம்ம வீட்டு வாசலில் வந்து நீங்கள் தான் என்னுடைய மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்மளை கௌரவமாக பேசுகிற மாதிரி நான் வைப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீ முன்னேறுவ. அன்னிக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறில்ல அண்ணே. சரி நீ சொன்ன ரகசியத்தை நான் எனக்குள்ளே வச்சுக்கிடுவேனா, அது போல் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுவேனா, அதுவும் நீ உனக்குள்ளே பூட்டி வச்சுக்கிடுவியா சரியா அப்படிங்கிறாங்க. என்னடா ரகசியம்னு. ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ நான் ஃபுல்லாமே டெலிவரி கொடுத்துட்ருக்கேனா. காலேஜ் வந்து சனி ஞாயிறு எனக்கு லீவா. அதனால் அந்த 2 நாள் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆக்டிங் டே வர போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆக்டிங் டே வரடா. என்னடா அன்றைக்கி இந்த திருச்சிக்கு போனியா அது மாதிரியாண்ணா? ஆமாண்ணே, அது மாதிரி போகலான்னு நினைக்கிறேன். கையில் கொஞ்சம் காசு வரும்லண்ணே. அப்பாவுக்கு 10,000 கொடுக்குறேன்னு வேறு சொல்லியிருக்கேல. ஸோ சொன்ன காசை நான் கொடுக்கணும்ல அப்படின்னு. டேய் நீ அவ்வளோ காசு கொடுக்கலட்டான்னு வீட்டில் உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கடா. ஏற்கனவே இப்படிலாம் யோசிக்கிறேனே. இல்லைண்ணே, நீ அன்னிக்காக எப்படி படித்து கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னு நினச்சியோ அதுபோல் நீயும் ராஜிக்காக வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிறியாங்கண்ணே. ராஜிக்காக இல்லைண்ணே, நான் சொல்ல காப்பாற்றணும்ல. 10,000 தர்றேன்னு சொல்லி வீட்டை சொல்லிட்டேல. அப்போ அந்த சொல்ல நான் காப்பாற்றணும்ல, அந்த ரூபா கொடுக்கணும்ல. அதுக்காக கண்டிப்பாக நான் வேலைக்கு போகிறேனே அப்படிங்கிறாங்க. சரி நான் சொன்ன சீக்கிரட்டை நீ யார்கிட்டையும் சொல்லாத சரியா? ஓகே டன் டீல் அப்படிங்கிறாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கொடுக்குறாங்க.